இன்றைய தேவார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உன் வழியிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமேன். நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் கர்த்தருக்கு முரணம் கொடுத்து அவருடைய சித்தத்தை தேடும்போது அவர் சரிதான பாதையில் நம்மை நடத்துவார். மனிதனை மட்டும் நம்பாமல் தேவனை நம்பி அவரை நினைத்து கொண்டு நடந்தால் அவர் நம் வாழ்க்கை பயணத்தை ஆசீர்வித்து வழிநடத்துவார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் எடுக்கும் சிறிய மற்றும் பெரிய முடிவுகளிலும் வாழ்க்கையின் எல்லா பாதைகளிலும் கர்த்தருக்கு முரணம் கொடுக்க வேண்டும். நம்முடைய சொந்த புத்தியின் மேல் சாயாமல் அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி செய்யும்போது அவர் நம் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். தடைகளை மாற்றி சரியான பாதையில் நம்மை வழிநடத்துவார். நம்முடைய வாழ்க்கையை அவர் கைகளில் ஒப்புக் கொடுக்கும் போது அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் ஒருங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை வீட்டில் வாசிக்கிறோம். அதுபோல் கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். இன்று நாம் நம்முடைய திட்டங்களை, நம்முடைய முடிவுகளை, நம்முடைய யோசனைகளை கர்த்தரிடம் ஒப்புக் கொடுப்போம். அவர் நம் தடைகளை நீக்கி நம்மை ஆசீர்வதித்து சரியான பாதையில் நம்மை வழிநடத்துவார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பும் கிருபையும் நிறைந்த பரம தகப்பனே, இந்த புதிய நாளை தந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியக்காரர்களையும் அவள் குடும்பங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேச தமிழுக்காக ஜெபிக்கிறோம். அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறேன். ராஜாக்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் ஆளுகை செய்து உம்முடைய சித்தம் நிறைவேற்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய நாமம் மையப்பட்டோம். தேசத்தில் பெரிய எழுப்புகள் உண்டாகும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லா மக்களையும் நீ ஆசிரியங்க, பாதுகாத்து கொடுங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளையும் உம்முடைய வசனங்களை கேட்கிற, தியானிக்கிற, ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபியின் கர்த்தாவே. வேலைதாளுக்கு நல்ல வேலையை கொடுங்க. வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுக்க முடியாது ஜெபியின் கர்த்தாவே. சிலிண்டர் பெறுறதுனால அநேகர் வேலையிலிருந்து தவிர்க்கிறாங்க கர்த்தாவே. அவருடைய தேவையை சந்திக்க முடியாத ஜெபியின் கர்த்தாவே. மறுபடியும் ஊண்ட கற்றும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இறங்கி ஆசிரிங்க, எல்லை பெரிதாக்குங்க. இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொடுங்க. தேவையை சந்திங்க. சரீர சுகம் பலன் ஜீவனை தாருங்க. உன் அப்பத்தையும் தண்ணினையும் ஆசிரிப்பேன். வியாதியை வந்து விளைவிக்க சொன்னீங்கப்பா. சுகம் தரும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாவற்றையும் பெருகச்சிங்கப்பா. அடைய மனிதனால் கூடாது, தேவனால் கூடும். கர்த்தர் காரியங்களை கைக்கூறிய வடச்சல் முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் இறங்கும், ஆசீர்வதியும், பாதுகாத்துக்கொள்ளும், வழிநடத்தும். தேவைகளை சந்தியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.